ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓணம் டிஷ்ஷஸ்ல இன்னைக்கு நம்ம 15ஆவதா செய்ய போறது பருப்பு பாயசம். அதுக்கு பாசி பருப்பை ஒரு வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாம பார்த்துக்கோங்க. பாசி பருப்பு சூடு ஆறுனதும் ஒரு குக்கர்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணி உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரையை உடைச்சு போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு பாவு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காவை அரைச்சி பால் ரெண்டாவது பால் ரெண்டையுமே எடுத்து தனித்தனியா வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை நல்லா கழுவி அதையும் வேக வச்சு அதையும் தனியா மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப நாம குக்கர்ல வேக வச்ச பருப்பு வெந்து கரெக்ட் பதத்துக்கு ரெடியா இருக்கு. கூடவே நாம பாவு காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரை ஃபில்டர் பண்ணி அதையும் எடுத்து தனியா ரெடியா வச்சிருக்கோம். இனிமே ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு உருளி சூடானதும் நெய்யை ஊற்றி நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு அதில் கொட்டி நல்லா அடி பிடிக்காம நல்லா கிளறி விடுங்க. பாசி பருப்பு இப்போ நெய்யோட சேர்ந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வேக வச்சு நாம மாற்றி வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடியில பிடிக்காம கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை ஊற்றி நல்லா மறுபடியும் கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் அது சூடானதுக்கு பிறகு நாம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது பால் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நாம இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு சின்ன உருளியை வச்சு உருளி சூடானதுக்கு பிறகு நெய் ஊற்றி நெய்யும் சூடானதுக்கு பிறகு ஒரே சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச தேங்காய்னா தெரியும்ல, தண்ணியெல்லாம் வத்தி போன ஒரு தேங்காய் வரும் தெரியுமா, அந்த தேங்காவை நல்லா ஒரே சைஸ்ல கட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து செவக்க வறுத்து எடுத்து மாத்திருங்க. அதே எண்ணெயில கேஷ்யூ நட்டையும் போட்டு அதையும் இதே மாதிரி செவக்க வறுத்து கோரி மாத்திருங்க. ஓகே, மிச்சம் இருக்கிற எண்ணெயில அந்த கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு அதை நல்லா புஷ்ஷுன்னு ஆக்கி எடுத்துருங்க. ஓகேவா, இப்போ மூணையும் சேர்த்து தனியா மாத்தி வச்சுட்டு இப்போ நம்மளுடைய சைட்ல பாயசம் கொதின்னு கொதிச்சுட்டு இருக்குது. அதுல முதல் பால், அந்த பால் ஊத்துனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இதெல்லாம் கலந்து கொதிக்க கூடாது. பால் ஊத்துனா ரேஸ் 2 தடவை அப்படி இப்படி ஆட்டி விட்டுட்டு வாசனைக்கு பேர் போன சுக்கையும் ஏலக்காயும் தட்டி உள்ள போட்டுருங்க. வாசனை சும்மா கமன்னு இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிருந்தோமே அது எல்லாத்தையும் ஒன்னா கட்டினீங்கன்னா பாயசம் ரெடி. அப்படியே வாசனை அள்ளுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்றப்போ ஹை பட்டன் தெரிஞ்சா அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் டு